ஹாய் மக்களை, இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கீரை குழம்பா பொரியலாமா முருங்கீரை சாம்பார் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றிடும். எண்ணெய் ஊற்றி நல்லா மீடியம் சீட்டில் வச்சு ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. தக்காளி, சின்ன ஆனியன், இஞ்சி பூண்டு, மிளகா, அடுத்ததாக பார்த்திங்கன்னா கீரை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கின மக்களே, நம்மக்கிட்ட இது வந்து நாட்டுக்கீரைன்னு சொல்லுவாங்க, மரத்துலேருந்து பொரிச்சது. ஸோ அதனால் வந்து எந்த இதில் ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி இப்போ கடுகு போட்டாச்சு, கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. மணத்துக்காக காஞ்ச மிளகாய் மணமாக இருக்குது, காஞ்ச மிளகாய் போட்டுருக்கோம். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. சீரகம், அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பூண்டி, இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்றது. அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் போடுறோம். இது நல்லா ஃப்ரை ஆகும். இதை வந்து நம்ம பொன்னிறம் ஆகிறது வறுத்து மக்களை அதெல்லாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி போடுற மக்களே. கடைசியாக வந்து எல்லாம் பாயில் ஆகிடுச்சு. இப்போ தக்காளி நல்லா போட்டோம்னா மிளகு இருக்கும். உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, கல் உப்பு. நீங்கள் எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவாக சேர்த்துக்கோங்க. அப்போ நல்ல மனமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்மளே தக்காளி இப்போ வேகத்தையே நம்ம மூடி வச்சுருக்கோம். இது வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த அப்புறம் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக லைட்டாக மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டுவிட்டு கிண்டி விட்டிங்கன்னா நம்ம எல்லாம் பாயில் ஆகும். இது போட்டு ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டதுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போலே ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வெந்துருச்சு. ஸோ அதை நம்ம கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம். மிளகு மணமாக போடுறது இது போட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது கடையில் நம்ம வாங்கலாம் மக்களே. இது நம்மளே வந்து எல்லா மெட்டீரியலும் வாங்கிட்டு வந்து காய வச்சு மில்லு வந்து அரைச்சிருக்குது. கடை மிளகு பொருளில் நம்மளே ரெடி பண்ணி வரைக்கிறது. மிளகு கூட நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே வந்து பருப்புலாம் ஊற வச்சு ஆல்ரெடி பாயில் பண்ணி எடுத்தாச்சு. சிறுபருப்பு, தோரம் ரெண்டுமே போட்டிருக்கு. ஸோ நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டோம். இதை வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதை கலந்து விட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் கலந்துக்கோங்க. எல்லாமே போட்டாச்சு மக்களே. இதெல்லாம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அளவுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு நல்லா கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. கீரை ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்க. ஏன்னா நம்ம தக்காளி போடும்போது மணத்துக்கு உப்பு ஆட் பண்ணது புளியெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து தேவைக்கான உப்பு தேவை டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இதனால் கொதிக்கிற முகலே கொதிச்சதுக்கப்புறம் வந்து கீரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பக்கலே வேறு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து கீரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்தாடா அது வந்து இது சேர்த்துட்டோம்னா அதை கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோ கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கிண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு உள்ளே இருக்கும். ஓகேங்களா மக்களே? ஃபுல்லாக கிண்டி விட்டுட்டோம். ஸோ கிண்டி விட்டால் பார்த்து நல்லா வரும். போட்டு ஒரு 2 நிமிஷம் லைட்டாக கிண்டுங்க. அடி தீ பிடிக்கக்கூடாது. ஸோ அது மாதிரி கிண்டிகிட்டே இருக்கும். அது ஒன்றா தீயெல்லாம் பிடிக்கிறது. அப்புறமா நம்ம இறக்கி வச்சிடலாம். லைட்டாக கொதிந்ததுக்கப்புறம் பாத்திரம். அவ்வளோதான் மக்களே, சுவையான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து சொல்கிறோம். அப்படிங்கிறா. அடுத்த வாட்டி நம்ம இன்னொரு சமையலில் சாய்க்கலாம்.